பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம நிறைய விதமான விழிப்புணர்வு வீடியோவை போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா, ஹெச்எஸ்வி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறிது காலத்தில் அவங்களுக்கு புற்றுநோயும் பால்வினை நோயில் மிக முக்கியமான பல எண்ணிலடங்கா நோய்களும் வரும்ன்றது சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்வியில் ரொம்ப நாள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நுரையீரல், கல்லீரல் மற்றும் மூளை, மனம் சார்ந்த பிரச்சனை, கிட்னி சம்மந்தமான பிரச்சனை, நம்ம நிறைய விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடுறது தான். அந்த நோய் சக்தியை அதிகப்படுத்தி அதுக்கான சரியான மருந்துகளை கொடுக்கும்போது அது முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம அதிகாரப்பூர்வமாக லெபார்ட்டரியில் டெஸ்ட் எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஏகப்பட்ட ரிப்போர்ட் நம்ம சேனலில் இருக்குது. அதுதான் அதுக்கு மிக்க சிறந்த ஒரு எவிடன்ஸு. நம்ம பொதுவாக ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டவங்கள டார்ச் பேனல்னு சொல்லிட்டு 10 விதமான பால்வினை நோய் பரிசோதனையை எடுக்க சொல்லுவோம். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா, இப்போ கம்பல்சரி பாதிக்கப்பட்டவங்களோட ரத்தம் உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு பரிசோதனை நிச்சயமாக பண்ணணும். ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க, ஹெச்பி இல்லாட்டி சிபிசின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்ற டெஸ்ட்டை கம்பல்சரி எடுக்கணும். இது எடுக்கும்போது என்னென்ன காமிக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்தளவுக்கு இருக்குது, அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு, சரியான விகிதத்தில் இருந்தால் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவாங்க. கொஞ்சம் ரொம்ப நாள் பட்டு உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் போயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரத்தத்தோட அளவு ரொம்ப கம்மியாகிடும். அப்போது ரத்தத்தை அதிகப்படுத்துவது மூலமாகவும் கிருமிக்கு சரியான மருந்து கொடுக்கும் போதுனாலும் மிக சீக்கிரமாகவே நம்ம குணப்படுத்தி ஒரு புது வாழ்வு அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே டார்ச் பேனல் எடுக்கணும், சிபிசி இல்லாட்டி ஹெச்பி பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி என்ன மெத்தடில் என்ன லேபில் எடுக்கிறீங்களோ அதே மெத்தடில் திரும்ப நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். ரிப்போர்ட் எலிசானா எலிசா, கிளையானா கிளையா, சிமானா சிமா, இந்த மாதிரி மெத்தட் கரெக்டான மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான ஒரு ஆய்வு அறிக்கை உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்களே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் குணமாயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உலகத்தில் இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு அலையுது. சயின்டிஃபிக்காக எந்த கூட்டம் மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதே கூட்டத்தோட லெபார்ட்டரியில் முழுமையாக குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி பலவிதமான மேஜிக்கை பண்ணியிருக்கோம். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க.